365 ரூபா 50 பைசா. எனக்கு வந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ கார்த்திகை பையனை ப்ரீகேஜி சேர்த்து 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. பைத்தியம் முடிச்சுதான் நினைச்சுப்பாங்க. காலை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க. அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ இருக்கா நீ பெற்ற அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் அம்மாவை பேசாமல் இருந்தேன். அது ஒன்றும் சொல்லாமல் எப்படியோ கடனோடு வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன். அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம், கோயம்புத்தூர் ஜில்லாவில் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க, இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற அன்றைக்கி மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க. மற்ற நேரத்தில் கிடைக்காது. சாயங்காலம் கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, சுண்டல், அதான் நைட் சாப்பாடு. இது போகும்போது ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடிநீர் கிடையாது. பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம், பிரைவேட் வாத்தியார் இருக்காரு, கல்யாணசாமி நாடு இருந்தார். ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டமே ஒரு மொட்டை மண்டபம்னு ஊர் நடுவில் மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பயிர் இந்த ஹைட் இருக்கும், பூரா தூசி பறந்துட்டு இருக்கும். ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருந்தேன். சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முத சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும். சாணம் போட்டு பார்த்துக்கணும், நீங்கள் மாடு சாணம் போட்ட உடனே அது ஒரு புகை வரும். அதை பாருங்க, அம்மா பார்த்துக்கணும். சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையை போட்டு பேசி கரைச்சி அதை வந்து மிளகி விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு 30 பேர் நாங்கள் படித்தோம். அப்படி 1ஆம் கிளாஸ்க்கு 1 ரூபா, 2ஆம் கிளாஸ்க்கு 2 ரூபா, 3ஆம் கிளாஸ்க்கு 3 ரூபா, 4ஆம் கிளாஸ்க்கு 4 ரூபா. அப்புறம் 5ஆம் கிளாஸ் நேராக ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேத்ஸில் ஜீனியஸாக இருந்தவர். நான் பல இடங்கள்ல இந்த கதை சொல்லியிருக்கேன். எங்கள் பசங்க கோச்சிக்குவாங்க, எங்கே போனால் இதே சொல்லிட்டுங்கன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சுங்க, இங்கேயும் சொல்கிறேன். ராம்ஜியான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன். காலரிக்கால் காசுக்கு 4 அரைக்காய் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இது நான் சொல்கிறீங்களா? காசு வச்சுருக்கேன், ரெடியாக காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்கள், 1000 ரூபா கொடுக்குறேன். காலைக்கால் காசுக்கு 4 அரைக்காய் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இந்த கணக்கெல்லாம் 4 வயசுக்குள்ளே போட்டு 4ஆம் கிளாஸில் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம். அங்கே போனோம்னா 6, 7, 8க்கு 2.25 ரூபா ஃபீஸ், 9, 10, 11க்கு 5.25 ரூபா ஃபீஸ். இப்போ வரும்போது எனக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன், 365 ரூபா 50 பைசா. எனக்கு வந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ கார்த்திகை பையனை ப்ரீகேஜி சேர்த்து 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. பைத்தியம் முடிச்சுதான் நினைச்சுப்பாங்க. 365 ரூபா 50 பைசாவில் நான் ஸ்கூல் பையனில் முடிச்சிட்டேன். அங்கே ஒரு கிளைமாக்ஸ் வந்தது. எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அம்மா பழக்கம் போல் காடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 5.25 ரூபா ஃபீஸ் மாதத்துக்கு கட்டியாச்சு, மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு தலையை சொல்லி என்னடான்னு கேட்டாங்க. 11 ரூபா 50 பைசா. இது என்ன எவ்வளவு அப்படின்னாங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாம்மா, பொது பரீட்சையாமா, அதுக்கு உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு 12 ரூபா 50 பைசா பேர் டிக்கெட் கொடுத்தாங்க. பேங்க்கெல்லாம் கிடையாது, சட்டிக்குள்ள வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து 50 கொடுத்தாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்று, இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லை இந்த 6, 7, 8, 9, 10, 11 5, 6 வருஷம் படித்தேன். பசங்க ஒரு 20 பேர், பொண்ணுங்க ஒரு 5, 6 பேர், பள்ளி டீச் பண்ண வாத்தி ஒரு 6, 7 பேர். ஒரு ஸ்வீட் கார்டு காப்பி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும். 5 கொன்னே போடுவேன். 5 குழந்தைங்க வந்துச்சு, ஒன்றா சேர்த்து போச்சு. ஒரு பையன் சேர்த்து போய், பொண்ணு சேர்த்து போச்சு, ஒன்றா பிள்ளைகள் சேர்த்து போயிட்டான். ஒரு பொண்ணு 5ஆவது கொண்டை கொன்னே போடு பையனை பரவாயில்ல, பேசாமல் வந்துட்டேன்.